ஹலோ அன்பு நண்பர்களே, வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதகஜராஜா இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் விஷாலு, சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலி, மறைந்த நடிகர் மணிவண்ணன், மனோபாலா மற்றும் பிரபல நடிகர்கள் சுவாமிநாதன் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாமே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சில போட்டி நடக்குது, ஓட்டப்பந்தய போட்டி. இதில் விஷாலு, சந்தானம் டீம் வந்து ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு டீம் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஓட்டப்பந்தயில் வந்து நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அப்பா அம்மா அவங்களாம் வந்து உற்சாகத்தில் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா விஷாலோட டீமு என்ன பண்ணோம், விஷாலு, சந்தானம் இவங்க எல்லாம் வந்து ஏதாவது பிராடுத்தனம் பண்ணிட்டு ஜெயிச்சிருவாங்க. ஜெயித்தவொடனே அவங்களுக்கு வந்து அசிங்கமாக போயிடும். ஓகே, அதோட கதை வந்து அந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து இந்த வருஷத்தை வந்து காமிப்பாங்க. இந்த வருஷத்தில் காமிக்கிற நீதிமன்றம் இதில் வந்து காமிப்பாங்க. அங்கே பார்த்தோன்னா சந்தானத்து மேலே வந்து அவங்க மாமியாரும் மனைவியும் வந்து வழக்கு போட்டிருப்பாங்க. போட்டவுடனே அது என்ன வழக்குன்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்பாங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, கொடுமைப்படுத்தினாரா, வரதட்சணை கொடுமைப்படுத்தினாரா, அடித்து துன்புறுத்தினாரா, எதுக்கு நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பண்ணல மேடம். அப்புறம் என்ன தான் பண்ணார், இவர் கார் வச்சுருக்கேன், வண்டி வச்சுருக்கேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து எப்பயுமே வந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரிம்மா, இதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா அது புனையேற்றுற வண்டி மேடம். சரிம்மா, புனையேற்றுற வண்டியாக இருந்தாலும்மா அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. என்னாச்சு தெரியுமா, அவங்க மாமியார் சொல்கிறாங்க, பிரசவமாக இருந்தால் பிரசவத்துக்கு வந்து அவசரத்துக்கு வண்டியில் ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் ஏற்றிட்டாங்க. சரிம்மா, இப்போ என்னம்மா வண்டியில் அவசரத்துக்கு என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு வண்டியில் ஏற வேண்டி தானே அப்படின்னு கேட்பாங்க. இந்த வண்டியில் ஏறினா பரவாயில்லையே, போகிற வழியே வந்து குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்தவனி எல்லாருமே வந்து பொன வண்டியில் பிறந்த குழந்தை சொல்லி கலாய்க்கிறாங்க. இந்த ஆளால் எங்களுக்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த உள்ள நீதிபதி கோர்ட்டு கீட்டு எல்லாமே வந்து கலன்னு காமெடியாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இது முடிஞ்ச உடனே அடுத்து என்ன நினைக்கணும், அடுத்து வந்து தீப்பொறி திருமுகம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஜெயிலில் வந்து ரிலீஸ் ஆவார். அவர் விரட்டுறதுக்கு ஒரு 30 காரு வந்து ரவுடிங்கெல்லாம் வந்து அவரை கொல்றதுக்காண்டி வருவாங்க. வந்தவொடனே இதை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டராக இருப்பார். ஒரு இன்ஸ்பெக்டரோட மகன் தான் வந்து விஷால். அவரை வந்து விஷாலை வந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அனுப்பி விட்டோடனே அங்கே பார்த்தோன்னா அந்த சைடு வந்து அஞ்சலியும் அப்பா சுவாமிநாதனும் வந்து பஸ்ஸில் வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. வந்துக்கிட்டு இருக்கையில் அப்போ வந்து திடீர்னு அஞ்சலியோட துப்பாட்டா வந்து அங்கேருந்து பறந்து போயிடும். பறந்து போனவொடனே அங்கே வந்து விஷால் மேலே வந்து விழுந்துடும். விஷால் மேலே விழுந்தவொடனே அப்படி இந்த மாவீரம் படத்தில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி வந்து 2 பேர் அப்படி மூஞ்சில் அப்படியே துப்பாட்டா எடுத்தோடனே 2 பேரும் ரொமான்டிக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கையில் பின்னாடி ரவுடியை காரில் வந்து அந்த பஸ்ஸை தேர்ந்து விரட்டிகிட்டு இருக்கும். விரட்டினோடனே அங்கேருந்து அவர் ஓடி போயிட்டு என்ன பண்ணுவார், பஸ் மேலே வந்து ஏறி உட்காந்துருவார். யார் தீப்பொறி திரும்ப சொல்லுங்கள், யாரும் சொல்லுங்கன்னு எல்லோரும் வந்து அமைதியாகவே வந்து இருப்பாங்க. இப்படி இருக்கையெல்லாம் அப்புறம் வந்து ரவுடிங்கெல்லாம் வந்து உள்ளே நுழைய பார்ப்பாங்க. அப்போ விஷால் வந்து டிரைவரை விட்டுட்டு இவர் வந்து பஸ்ஸை ஓட்ட போவார். பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கையில் அப்போ வந்து சுவாமிநாதன் வந்து, ஏய் என்னடா உன்னை கொல்ல போகிறேன், நான் யாரும் தெரியுமா, நான் தாண்டா தீப்பொறி திருமுகம், வண்டியை நிப்பாட்டாடிவேன், உன்னை கொல்லத்தான் இங்கே இத்தனை கார் வந்துக்கிட்டு இருக்கி, அப்படி என்னையா நீ பெரிய ரவுடியாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலி கையை பிடிச்சிக்கிட்டு, இவர் கையை பிடிச்சிட்டு, சுவாமிநாதன் கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. போனோடனே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ் உண்டாயிடும். லவ் உண்டான உடனே, ஏங்க உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாங்க, என்னங்க இத்தனை பேர் வந்து விரட்டி வராங்க அப்படிமாங்க. ஏங்க அவர் ரவுடிலாம் இல்லைங்க. ஒரு நாள் என்ன ஆகுனா, ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 4-5 ரவுடிங்க வந்து தீயை வந்து கொளுத்துறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா மலையில் வந்து தீப்பெட்டி வந்து நனைஞ்சிருச்சு. இவர் வந்து தீப்பெட்டி வந்து கொடுத்து அதை வந்து எரிய வச்சார். அதில் வந்து அவங்க குடும்பம் ஃபுல்லாக வந்து இதனால தான் எரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பெரிய ரவுடி மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கக்க சிரிப்பாங்க. தேட்டரே வந்து ஒரு நல்ல சிரிப்பு கூட்டமாக வந்து நல்லா அருமையாக வந்து அமைஞ்சிருக்கும். சரி, இப்படி போகல அடுத்து வந்து என்னென்னா, இந்த ஸ்கூலில் வந்து மாஸ்டர் இருப்பார்ல, எப்படின்னா பெரிய வாத்தியார் இருப்பார்ல, அவருக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வரணும் அப்படி சொல்லல சந்தானம் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போவாங்க. அங்கே போனோன்னா அங்கே வந்து வரலட்சுமி இருப்பாங்க. வரலட்சுமி இருந்தவனையும் அவங்க வந்து விஷாலை வந்து ஒரு மாதிரியாக வந்து ரொமான்டிக் லுக்காக வந்து அப்படியே சைட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. விஷால் அதுக்கு பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பார். அது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்டோட மச்சினிச்சி தான் வந்து வரலட்சுமி. டேய் சும்மாருடா, ஏன்டா என் மச்சினிச்சி இங்கே கட் பண்ண பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ சும்மா ஒரு சின்ன காமெடி வந்து போய்கிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டு இருக்கையில் அடுத்து அங்கே வந்து ஒரு 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேர் யார் தெரியுமா, பழைய வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் பிராடுத்தனம் பண்ணி ஏமாத்தினாங்களே அவங்க
வந்துடுவாங்க, டேய் உங்களை நாங்கள் விட மாட்டோம், உங்களை வந்து ஜெயிக்காமல் நாங்கள் விட மாட்டோம், இந்த டைம் வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் அந்த ஊரை விட்டு காலி பண்ணுறீங்க, இல்லாட்டா விட மாட்டோம் அப்படின்னோடனே இவன் அதுதான் சொல்லுவார், டேய் உங்கள் தொல்லை தாங்க முடியலண்டா, ஏன்டா உயிரை வாங்கினே, சரிடா ஜெயிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா போட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிடுவார். அப்புறம் வந்து இந்த கல்யாணம்லாம் வந்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கல, அப்போ என்னென்னா மாஸ்டரோட பொண்ணு இருக்குல்ல, அது வந்து அங்கே வந்து மாமன் பையனை வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது வந்து தெரியாமல் வந்து மாஸ்டர் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து நிச்சயத்தை பண்ணி கல்யாணம் பண்ணுறக்கான்னு முடிவு பண்ணுவார். இது வந்து விஷாலுக்கு தெரிஞ்சிடும். விஷாலுக்கு தெரிஞ்சவொடனே விஷால் வந்து ரொம்ப நேரம் பார்த்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார், இப்படியாவது வந்து இது தடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுவார், இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து லவ் பண்ணுது, நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க இப்படின்ட்டு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். சொன்ன உடனே அதே மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் ஓகேன்னு சொல்லுவார். ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தோன்னா கல்யாணம் முடிய போகல, அந்த பையனுக்கே வந்து கல்யாணம் பண்ண போவாங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்கல, அவன் வந்து மாஸ்டர் வந்து கடத்தி வச்சுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், அவங்க எல்லாத்தையுமே வந்து கொன்றுவேன், மாஸ்டரை கொன்றுவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி அப்படி ஒரு கட்டம் போகல, இன்னொரு கட்டம் என்ன ஆகுனா, சந்தானத்துக்கு தான் அவர் மனைவிக்கும் பிடிக்கவே பிடிக்காத. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்யா வருவார். இந்த கூட்டத்தில் வந்து ஆர்யா வந்து களத்தில் வந்து இறங்குவார். இறங்கி வந்து சந்தானத்தோட மனைவி மேலே கழுத்தில் வந்து கையை வச்சுருவார். கையை வச்சவொடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஏன்னு கத்துவாங்க. ஆனால் சந்தோஷம் யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க. சந்தானம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு ஒன்றா நான் விட மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு எனக்கு உயிர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. அப்படியே வந்துட்டு எவனை வேணால் நம்பிடலாண்டா, அந்த பொண்டாட்டி பைத்தியக்காரங்கிட்ட மட்டும் நம்ம வந்து போய் இவ கழுத்தில் போய் கையை வச்சேன், கழுத்தில் கத்தியை வச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியை மிரட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுவார். போன உடனே அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே அந்தளவுக்கு வந்து லவ் எல்லாமே வந்து இவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சி வந்து சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்ட் சீன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்டுனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படி சொல்லல. அப்போ வந்து அங்கே போய் பார்த்தோன்னா ஆர்யாவும் விஷாலும் வந்து ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. என் பொண்டாட்டி கொல்ல வந்தவங்க கூட தண்ணி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து அவனை அடிக்க போவார். அப்போ வந்து சொல்லுவார், என் ஃப்ரெண்டு தான்டா, உனக்காண்டி தாண்டா ஹெல்ப் பண்ணுவேன், நண்பா என்ன நண்பா இப்படி அப்படின்னு நண்பனுக்காண்டி நம்ம என்ன வேணால் செய்யலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. சரி இப்படி அடுத்து அந்த சைடு வந்து மாஸ்டர் வந்து கடத்திருப்பாங்களே, அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சுடுவாங்க. முடித்த உடனே அப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்குள்ளே வந்து எதையுமே வந்து மறைக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் பேசிகிட்டு இருப்பார். அப்போ உள்ள 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கும் ஒரு பிரச்சனைடா, நான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன், பெயிலில் தான் வந்திருக்கேன் இந்த இதுக்கு அப்படிங்கல. என்னடா பிரச்சனை அப்படிங்கல, இந்த மாதிரி வந்து சோனு இருக்கார்ல, அவர் தான் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ரவுடியாக இருப்பார். அவர் தான் இந்த மாதிரி வந்து குடோனில் வந்து நான் வந்து ரைடு பண்ணேன், அவன் என்ன பண்ணான்னா இந்த மாதிரி வந்து குடோனை வந்து ரைடு பண்ணது எரிச்சிட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்கிற. இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், அது பக்கத்தில் உள்ள குடோனு தான் என்னோட குடோனு, இதே வந்து எரிச்சிட்டாங்க, எரிச்சோடனே 52 லட்சம் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு, நான் வந்து சாக போகிறேன் அப்படிங்கல. ஃப்ரெண்டுன்னா இப்படி கிடையாதுடா, நான் உங்களை காப்பாற்றியே ஆவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து ஆட்டத்தை வந்து போய் களத்தில் இறங்குவார். இறங்கினோடனே அவர்கிட்ட போய்ட்டு யார்கிட்ட ரவுடி இருப்பார்ல அவர்கிட்ட போய் பேசுவார், இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து 52 லட்சத்தி சில்லற தரணும், என் ஆட்டோ சார்ஜ் இந்த தரணும், நீ தருவியா அப்படிம்பாங்க. அவர் சொல்லுவார், யாரா இவன் பிடிப்பேன் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வெளில பற்றி விட்றாங்க. பார்த்தினோடனே அடுத்து அங்கே ஒரு கட்டத்தில் வந்து சோனு வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு முதல்ல வந்து ஒரு இடத்துல வந்து கட்சி தலைவர் வந்து பெரிய ரவுடியாக முதலமைச்சர் இருப்பார்ல, அவர் வந்து பார்க்க போவார். பார்க்க போனோடனே அவங்க வந்து யாருமே வந்து வெயிட் பண்ண வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு இவர் என்ன பண்ணுவார், இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் இவர் வந்து காசு கொடுத்து வாங்கி இவர் இந்த பெரிய முதலமைச்சரையே வந்து கடைசியில் வெயிட் பண்ணுற அளவுக்கு வந்து வச்சுருவார். அந்தளவுக்கு வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பார். இப்படி இருக்கையில் இவன் வந்து எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் விஷால் என்ன பண்ணார், முதல்ல வந்து மனோபாலாவை நோட் பண்ணுவார். மனோபாலா அங்கே வந்து ஒரு எம்எல்ஏவாக இருப்பார். எம்எல்ஏ ஒரு இதாக இருக்கையில் அவர் கிட்ட தான் வந்து 19 எம்எல்ஏ எல்லாமே வந்து இருப்பார். இப்படி இருக்கையில் என்ன ஆகும்னா, மனோபாலாவை வந்து எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு மொட்டை ராஜேந்திரன் அங்கேருந்து அனுப்பிவிட்டு மனோபாலாவை போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினோடனையும் அங்கேருந்து போயிட்டு, சார் இந்த மாதிரி போட்டு தள்ளியாச்சு, நீங்கள் தான் அடுத்த எம்எல்ஏ அப்போ பெரிய மினிஸ்டர் அப்படி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அவரும் வந்து சந்தோஷப்பட்டுருப்பார். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து விஷால் ஃப்ரெண்டு எல்லாம் வருவாங்க. வந்தால் மனோபாலா வந்து இறந்துருப்பாரா, அவரை வந்து ஆள் வந்து இருக்கிற மாதிரியே வந்து காமிச்சு அங்கே இங்கே பஸ் ஸ்டாண்டு அந்த இதுக்கெலாம் வந்து கூட்டி போயிட்டு கலாய்ச்சி பயங்கர காமெடியாக இருக்கும். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ட்விஸ்ட்டே இருக்கும். இது அந்த படத்தோட ஸ்டோரி. அதுக்கடுத்து வந்து இவர் எப்படிலாம் வாங்குறாரு என்பதான் அந்த படத்தோட மிக சிறந்த ஒரு காமெடி கலெக்டாக பொங்கலுக்கு வந்து ஒரு சிறந்த மூவியை வந்து சுந்தர்ஜி கொடுத்ததை வந்து நம்ம பாராட்ட தான் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சந்தான காமெடி கடைசியில் ஒரு காமெடி சொல்லுவார், ஜெயிச்சிட்டிங்களா, ஜெயிச்சுட்டு போங்கடா. இப்போனா அந்த அடுத்த போட்டி நடக்கும்.
அந்த போட்டியில் வந்து விஷால் வந்து விட்டு கொடுத்துருவார். ஏன் விட்டு கொடுத்துருவாருன்னா, அந்த பசங்களுக்காண்டி வந்து ஊர் மக்கள், பொண்டாட்டி, மனைவி, பிள்ளைங்க எல்லாமே வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு நாள் தானே தோற்றுட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோம்னா, அந்த சீன் வந்து சும்மா சென்டிமெண்ட் சீனில் சும்மா அருமையாக இருக்கும். அப்போ சந்தானம் ஒரு கலாய்ப்பார், டேய் இந்த தடையாவது ஜெயிச்சுட்டு போங்களா, இல்லைன்னா 60 வயசுலேயும் வந்து எங்கிட்ட உயிரை வாங்காதீங்கடா அப்படின்னு சொல்லி காமெடி எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த படத்துக்கு நான் கூட கொஞ்சம் ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 4.5 கொடுப்போங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான மூவியை வந்து சுந்தர் சி வந்து கொடுத்துருக்காரு. இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.